السلام عليكم ورحمة الله. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் இந்த ஹதீஸ் விளக்க உரை வகுப்பிலே சஹீஹுல் புகாரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபிமொழிகளின் விளக்கத்தை பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைய தினம் சஹீஹுல் புகாரியில் கிதாபுல் இல்ம், கல்வி என்ற தலைப்பின் கீழ் 50வது பாடமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய நபிமொழிகளின் விளக்கத்தை நாம் பார்க்கவிருக்கின்றோம். இந்த 50வது பாடத்தினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், பாபு மன் ஹஸ்ஸபில் இல்மி கௌமன் தூன கௌமின் கராஹியத் அல்லா யஃப்ஹமு. அதாவது இமாம் புகாரி அவர்கள் இந்த 50வது பாடத்திற்கு பின்வருமாறு தலைப்பிட்டிருக்கின்றார்கள். சில மக்கள் கல்வியை விளங்கிக் கொள்ள மாட்டார்கள் என்பதை அதை விளங்கிக் கொள்ளக்கூடிய மக்களுக்கு கல்வியை போதிப்பது. பொதுவாக மக்கள் புரிந்து கொள்வதில் எல்லாரும் ஒரே தரத்தில் என்ன செய்வது கிடையாது, இருப்பது கிடையாது. அப்போ மக்களுக்கு ஒன்று புரியக்கூடிய விதத்தில் கல்வியை போதிக்க வேண்டும், அல்லது எதை புரிவார்களோ அவற்றை மட்டும் என்ன செய்ய வேண்டும், போதிக்க வேண்டும். புரிந்து கொள்ளாத மக்களிடம் போய், புரிய தெரியாத மக்கள்கிட்ட போய் நாம் சில ஆழமான விஷயங்களை சொல்லும் பொழுது அவர்கள் குர்ஆன் சுன்னாவை கேலியாகவோ அல்லது மறுக்கக்கூடிய நிலைக்கு என்ன செஞ்சிருவாங்க, உள்ளாயிடுவாங்க. அதனால தான் தலைப்பை என்ன செஞ்சிருக்கிறாங்க, இமாம் புகாரி அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த தலைப்பின் கீழ் முதலாவதாக அலி ரலியல்லாஹுடைய ஒரு கருத்தை இமாம் புகாரி அவர்கள் கூறுகின்றார்கள். நபி அவர்கள் கூறியதல்ல, அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன கருத்து நபி மொழிகளுக்கு தோதுவாக முரண்படாத வகையில் அமைந்திருக்கிறது. அலி ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள், வகால அலியும் ஹத்தீசுன் நாஸ பிமா யஅரிஃபூன். மக்களுக்கு அவர்கள் எதை அறிந்து கொள்வார்களோ புரிந்து கொள்வார்களோ அதை நீங்கள் அறிவியுங்கள். அத்துஹிப்பூன யுகذிபல்லாஹ வ ரசூலஹு. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் பொய்ப்பிக்கப்படுவதை நீங்கள் விரும்புகிறீர்களா? ஒரு ஆளுக்கு மார்க்கத்துடைய அடிப்படையே தெரியலை, அல்லது மார்க்கத்தில் கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சிருக்கிறாரு, அவரிடம் போய் ஒரு ஆழமான விஷயத்தை அல்லது ஒரு பாகப்பிரிவினை சட்ட வசனத்தை போய் விளக்கணும் வச்சுக்கிடுங்க. படிப்படியாக தெரிந்து கொண்டே அதை தெரிய முற்படும் போது பிரச்சனை கிடையாது. திடீர்னு ஒருவருக்கு புரியாத ஒன்றை நாம் போய் உட்கார்ந்து விளக்கும் போது இதெல்லாம் எனக்கு புரியுதுன்னு அந்த வசனத்தை என்ன செய்வார், துச்சமாக மதிச்சிடுவார். துச்சமாக மதிப்பது அவர் மிகப்பெரிய பாவத்தில் கொண்டு போய் தள்ளிடும். அல்லது இப்படி தான் அல்லாஹ் ரசூல் செஞ்சிருக்க மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்கன்னு அவர் பாட்டுக்கு என்ன செய்வார், அவருடைய குறை மதியினால், குறைந்த அறிவினால் குர்ஆனையும் சுன்னாமையும் அவருக்கு புரியலைங்கும் போது அல்லாஹ் இப்படிலாம் சொல்ல மாட்டான், ரசூலா இப்படிலாம் சொல்ல மாட்டான்னு என்ன செய்வாங்க, குர்ஆன் சுன்னா பொய்யாக்கிடுவாங்க. அப்போ மக்கள் எதை புரிந்து கொள்வார்களோ, மக்களுடைய தராதரத்தை பார்த்து அவங்க எதை விளங்கி கொள்வார்களோ அதை நீங்கள் என்ன செய்யுங்க, மக்களுக்கு அறிவியுங்கள் அப்படின்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அவங்க சொல்லக்கூடிய ஒரு கருத்தை என்ன செய்கிறாங்க, முதலாவதாக சொல்லிவிட்டு அடுத்ததாக 128வது நபி மொழியாக ஒரு செய்தியை இந்த தலைப்புக்கு சான்றாக கொண்டு வருகிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்னன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ முஆதுன் ரதீஃபுஹு அலர் ரஹில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அவரை தன்னுடைய வாகனத்தில் பின்னால் வைத்து கொண்டு அவங்க சென்று கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகத்திலேயோ அல்லது ஒரு கழுதையிலேயோ அல்லது குதிரையிலேயோ போகிறாங்க. அந்த வாகனத்தில் பின்னால் முஆத் ரலியல்லாஹு அவங்க என்ன செய்கிறாங்க, அமர்ந்திருக்கிறாங்க. அப்போ போய்கொண்டே இருக்கும்போது ரசூலுல்லாஹ் முஆத்கிட்ட பேசுகிறாங்க. அவங்க சொன்னாங்க, யா முஆத் இப்னு ஜபல் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த சஹாபி சொல்கிறாங்க, லப்பைக் யா ரசூலல்லாஹ் வ சஅதைக். அல்லாஹ்வின் தூதரே, லப்பைக்னா நான் ஆஜராகிவிட்டேன்,
நீங்கள் உங்களுடைய அழைப்புக்கு நான் பதிலளித்து விட்டேன், வஸஅதை உங்களுக்கு உதவி செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு செய்கிறாங்க சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப என்ன செய்கிறாங்க, யா முஆத், ரெண்டாவது தடவை என்ன செய்கிறாங்க, அழைக்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, லப்பைக் யா ரசூலல்லாஹ் வஸஅதைக், அல்லாஹ் என் தூதரே உங்களுடைய அழைப்புக்கு நான் பதிலளிக்கவும் உங்களுக்கு உதவி செய்யவும் நான் தயாராக இருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலும் செய்வாங்க இந்த மாதிரி 3 தடவை சொல்வார்கள். எதற்காக சொல்வாங்கன்னு சொன்னோம்னா, அப்பொழுதுதான் செவியுறக்கூடியவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய மேட்டர் சாதாரண மேட்டர் கிடையாது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மிக மிக முக்கியமான விஷயத்தை ரசூலுல்லாஹ் என்ன செய்ய போகிறாங்க, சொல்ல போகிறாங்க என்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 தடவை இவ்வாறு அழைக்கிறாங்க. முஆத் ரலியல்லாஹு அன்ஹு 3 தடவை என்ன செய்கிறாங்க, அதே பதில் சொல்கிறாங்க. பதில் சொன்னவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, மாமின் அஹதின் யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் சிதுகம் மின் கல்பி, யார் தன்னுடைய உள்ளத்தில் இருந்து உண்மையாகவே, சிதுகம் மின் கல்பி, தன்னுடைய உள்ளத்தில் இருந்து உண்மையாக, எதுவும் வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல், உள்ளத்தில் நம்பாமல் வெறும் வாய் பேச்சாக இல்லாமல், வாயில் மொழிவது உள்ளத்தில் உள்ள ஆழமான நம்பிக்கையின் அடிப்படையில். அப்போ யார் ஒருவர் தன்னுடைய உள்ளத்திலிருந்து உண்மையாகவே வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்றும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் சாட்சி கூறுகிறாரோ, இல்லா ஹர்ரமல்லாஹு அலன்னார், அவருக்கு அல்லாஹ் நரகத்தை ஹராமாக்கி விட்டான், தடை செய்து விட்டான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. உள்ளத்திலிருந்து உண்மையாக ரசூலுல்லாஹ் ஏன் சொல்கிறாங்க, முனாஃபிகின்கள் நம்பாமல் தப்பிக்கிறதுக்காக உலகத்தில் உள்ள வசதிக்காக களிமா சொல்லக்கூடியவங்க, இந்த மாதிரி ஆட்களை எல்லாமே இதில் உள்ளடங்க மாட்டார்கள் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை என்ன செய்கிறாங்க, நமக்கு சொல்லி காட்டுறாங்க. சாட்சி சொல்லுதல் என்று சொன்னால் உள்ளத்தால், அதாவது உள்ளத்தால் 100% நம்பிக்கை கொண்டு வாயால் மொழிவதற்கு பேர் தான் சாட்சி. ஒரு விஷயத்துக்கு, ஒரு வழக்குக்கு ஒரு ஆளை சாட்சினா என்ன அர்த்தம், அவர் அந்த விஷயத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, 100% கண்ணால் பார்த்துருக்கிறாரு. அதனால தான் அரபி மொழியில் ஷாஹிதுன்னு பேர் வைக்கப்படுது. ஏன் ஷாஹிதுன்னு பேர் வைக்கப்படுதுன்னா, அவர் அதை என்ன செஞ்சிருக்கிறாரு, கண்ணால் பார்த்துருக்கிறாரு. அது உண்மை தன்மையை 100% அவர் பொய் இல்லாமல் என்ன செஞ்சிருக்கிறாரு, அறிந்திருக்கிறார் என்கின்ற அடிப்படையில் தான் சாட்சிக்கு ஷாஹிதுன்னு பேர் வைக்கப்படுது. அப்போ வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று உள்ளத்தால் உறுதியாக நம்பி அதை வாயால் மொழிவதற்கு பெயர் தான் சாட்சி என்பது. அப்போ வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்று ஒருவர் சாட்சி சொன்னால், இல்லா ஹர்ரமல்லாஹு அலன்னார், அல்லாஹ் அவருக்கு நரகத்தை தடை செய்து விட்டான், ஹராமாக்கி விட்டான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்கிறாங்க. அப்போ அவங்க கேட்குறாங்க, கால யா ரசூலல்லாஹ் அஃபலா உஹ்பிரு பிஹின் நாஸ ஃபயஸ்தப்ஷிரு, நான் இதை மக்களுக்கு அறிவிக்கட்டுமா, அப்படி நான் அறிவித்தால் அவர்கள் நற்செய்தி பெற்றுக்கொள்வார்கள், மக்களுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். யாரெல்லாம் உண்மையிலே உள்ளத்தில் இருந்து வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு நம்பிக்கை கொண்டாங்களோ அந்த உண்மையான ஈமான்தாரிகளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும், நான் இதை மக்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு நினைச்சாங்க, கேட்குறாங்க. அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, இதை எத்தக்கிலு, இல்லை இதை நீங்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க என்ன செஞ்சிருவாங்க, இந்த செய்தியினுடைய வெளிப்படையான கருத்தை மட்டும் விளங்கி கொண்டு நல்லறங்கள் செய்யாமல் என்ன செஞ்சிருவாங்க, விட்டு விடுவார்கள். இந்த ஹதீஸ்ல உள்ள வெளிப்படையான செய்தியை மட்டும் எடுத்துக்கிடுவாங்க. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தவிர யாரும் சாட்சி சொன்னால் போதும், லா இலாஹ இல்லல்லாஹ் வணக்கத்திற்குரிய அல்லாஹ் தவிர யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர் அப்படின்னு நம்ம சாட்சி சொன்னால் போதும், நாம் தொழ வேண்டியதில்லை, நம்ம நோன்பு நோக்க வேண்டியதில்லை, நாம் எந்த பாவத்தினாலும் என்ன செஞ்சுக்கலாம், செய்து கொள்ளலாம் என்று விளங்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க, இருப்பாங்க. அப்படி விளங்கிட்டு என்ன செய்வாங்க, நல்லறங்கள் செய்வது என்ன செஞ்சுவாங்க, விட்டு விடுவார்கள். இதை நீங்கள் என்ன செய்யாதீங்க, மக்களுக்கு சொல்லாதீங்க அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்கிறாங்க. அப்போ அக்பர பிஹா முஆதுன் இந்த மௌத்திஹி தஅஸ்ஸுமன், முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னுடைய மரண தருவாயில் பாவம் ஏற்பட்டு விடக்கூடாது, கல்வியை மறைத்த குற்றம் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக என்ன செஞ்சாங்க, இந்த ஹதீஸை அறிவித்தார்கள் அப்படிங்கிற செய்தியை பார்க்குறோம். இந்த ஹதீஸை நாம் சொல்லும் போதே பலவிதமான கேள்விகள் நம் உள்ளத்தில் என்ன செய்யும், ஏற்படும். என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க
மக்களுக்கு ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க? அது ஒரு கேள்வி. நபிகள் நாயகம் சொன்ன பிறகு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இதை ஏன் அறிவித்தார்கள்? நபிகள் நாயகத்துடைய கட்டளையை அவங்க என்ன செய்து விட்டார்கள்? மீறி விட்டார்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வி என்ன செய்யும் நமக்கு ஏற்படும். சரி, இது எல்லாத்துக்குமே நம்ம இந்த இதனுடைய விளக்கத்தை நம்ம பார்ப்போம். ஒரு சில செய்திகளை பார்த்து விட்டு இதனுடைய விரிவான விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்வோம். இது 128 நபி மொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல் 129 நபி மொழியாக இதே செய்தி இமாம் புகாரி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஸுக்கிரலி அந்த நபியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக எனக்கு சொல்லப்பட்டது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யாருக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க? காலி முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், மன் லகியல்லாஹ லா யுஷ்ரிகு பிஹி ஷையா, யார் அல்லாஹ்விற்கு கடுகளவு கூட இணை வைக்காமல் அவனை சந்திக்கிறாரோ, கடுகளவு கூட இணை வைக்காமல் அல்லாஹ்வை சிறிதளவு கூட கடுகளவு கூட இணை வைக்காமல் அல்லாஹ்வை சந்திக்கிறாரோ, தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்று முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ முஆத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அலாஹு பஷிருன் நாஸ், நான் மக்களுக்கு இதை நற்செய்தி அறிவிக்கட்டுமா? அப்போ நபிகள் நாயகம் சொன்னாங்க, லா, நீங்கள் நற்செய்தி அதை சொல்ல வேண்டாம், இன்னி அகாஃபு ஐயத்தகிலு, அவர்கள் என்னுடைய வெளிப்படையான கருத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு நல்லறங்கள் செய்வதை விட்டு விடுவார்கள். அப்போ நல்லறங்கள் செய்யாமல் என்ன செஞ்சிருவாங்க? இந்த செய்தியின் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டு இருந்து விடுவார்கள். நீங்கள் இதை மக்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், சொல்ல வேண்டாம் என் நபிகள் நாயகம் சொன்னதாக 129வது செய்தி என்ன செஞ்சிருக்கிறாங்க? இமாம் புகாரி அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இந்த செய்தி முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு மட்டுமல்ல, அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே செய்தியை அறிவித்திருக்கிறாங்க. அவங்க மரண தருவாயில் இந்த செய்தி என்ன செஞ்சிருக்கிறாங்க? சொல்லியிருக்கிறாங்க. இது ரெண்டாவது ஒரு சஹாபி. அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரோமர்களோடு யுத்தத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க நோய்வாய்ப்பட்டுறாங்க. ரோமர்களோடு யுத்தத்தில் இருக்கும்போது நபிகள் நாயகம் காலத்துக்கு பிறகு நோய்வாய்ப்பட்டுறாங்க. ஃபலம்மா ஹுதிர, அவர்களுக்கு மரணம் நெருங்கிய பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மரணம் நெருங்கிய போது அவங்க சொல்கிறாங்க, ஹதீஸுக்கும் ஹதீசன், நான் உங்களுக்கு ஒரு ஹதீஸை அறிவிக்க போகிறேன். சமீதுஹு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து நான் செவியுற்ற ஒரு ஹதீஸ். லவ்லா ஹாலி ஹாதா, என்னுடைய நிலைமை இவ்வாறு மட்டும் இல்லை என்று சொன்னால், மா ஹத்தஸ்துக்குமு, நான் அதை உங்களுக்கு அறிவித்திருக்க மாட்டேன். நான் மௌத்தாவுற கண்டிஷனுக்கு வந்துட்டேன். இந்த மௌத்தாவுற கண்டிஷனுக்கு நான் வரலன்னு சொன்னோம்னா, என்னுடைய நிலைமை இவ்வாறு இல்லாமல் இருந்துச்சுன்னா, நான் மௌத்தாவுற கண்டிஷனுக்கு வராமல் இருந்திருந்தால் அதை நான் உங்களுக்கு அறிவிச்சிருக்க மாட்டேன். இப்போ நான் ஏன் உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொன்னோம்னா, நான் மரண தருவா, எனக்கு மரணம் நெருங்கி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு, சமீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் செவியுற்றேன், மன் மாத்த லா யுஷ்ரிகு பில்லாஹி லா யுஷ்ரிகுல்லாஹ ஷையன் தஹலல் ஜன்னா, யார் அல்லாஹ்விற்கு எந்த ஒன்றையும் இணை வைக்காமல் அவர் மரணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் புகுவார் அப்படிங்கிற செய்தி என்ன செய்கிறாங்க? அபு அய்யூப் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்தாவுல தருவாயில் அறிவிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? நான் எனக்கு இந்த மரண தருவாய் வராவிட்டால் அதை நான் உங்களுக்கு அறிவித்திருக்கவே மாட்டேன். அப்போ அவங்க பயந்துருக்கிறாங்க, இதை அறிவித்தா என்ன செய்ய மாட்டாங்க, அதிகமானவர்கள் நல்லறங்கள் செய்யாமல் ஆகிவிடுவார்கள், தவறாக விளங்கக்கூடிய மக்கள் இருப்பார்கள் அப்படிங்கிற பயத்தில் மௌத்தாகக்கூடிய சூழலை தான் செய்கிறாங்க, அறிவிக்கிறாங்க. இதே ஒரு சம்பவம் மற்றொரு சம்பவத்தையும் நாம் பார்க்கிறோம். சஹீஹ் முஸ்லிமில் 156வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தோம். எங்களோட அபூபக்கர், உமர், இன்னும் சில நபி தோழர்கள் இருந்தாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திடீர்னு என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு மத்தியிலிருந்து எழுந்து அவங்க தூரமாக போயிட்டாங்க. அப்போ நாங்கள் நினச்சோம், எங்களுக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மத்தியில் ஒரு தடை ஏற்பட்டு விட்டதோ அப்படின்னு நாங்கள் பயந்து நாங்கள் எழுந்து ரசூலா தேடுறோம். ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே போனாங்கன்னு தெரியலை. அப்போ அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, நான் தான் முதல்ல எனக்கு தான் அந்த ஒரு பயம் ஏற்பட்டுச்சு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதுவும் நடந்து போச்சோ, எதுவும் பாதிப்பு உண்டாயிட்டோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு தான் ஏற்பட்டுச்சு. அப்போ நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தேடிக்கொண்டு அப்படியே கிளம்புனேன். அன்சாரிகளில் பனு நஜ்ஜார் கோத்திரத்தாருக்குரிய ஒரு தோட்டத்துக்கு நான் வந்தேன், ஒரு சுவர். அந்த தோட்டத்தை அப்படியே நான் சுற்றி பார்க்குறேன், தோட்டத்துக்குள்ளே நுழையிறதுக்கு எந்த விதமான வாசலும் இல்லை. அப்போ அங்கே அந்த தோட்டத்திற்குள் இவருக்கு அபூ ஹுரைராவுக்கு தெரியலை அந்த தோட்டத்துக்குள்ளே போகிற வாசல் எங்கே இருக்குன்னு.
அப்போ அந்த தோட்டத்துக்குள்ளே வந்து ஒரு ஓடை என்ன செய்யுது, ஒரு குழாய் வந்து தோட்டத்துக்குள்ளே போகுது, தண்ணி குழாய் போகுது. அப்போ இவர் என்ன செய்கிறான்னு சொன்னோம்னா, நரி பதுங்குவதை போன்று பதுங்கி கொண்டு நான் அந்த குழாய் வழியாக நுழைந்து தோட்டத்துக்குள்ளே வந்து அங்கே வந்து பார்த்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்க, தோட்டத்தில் தனியாக உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரான்னு என்ன செய்கிறாங்க, அழைக்கிறாங்க. அப்போ அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, நான் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் தூதரே நான் தான் அப்படின்னு செய்கிறாங்க. ஆமான்னு சொல்கிறாங்க. மா ஷஅனுக்க, என்ன விஷயம், நீங்கள் இங்கே வந்துட்டீங்களே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எங்களுக்கு மத்தியில் இருந்தீங்க, ரொம்ப நீங்கள் எழுந்து போனீங்க, எங்களுக்கு திரும்பி வரவே இல்லை, எங்களுக்கு ஒரு பயம், உங்களுக்கு எதுவும் நிகழ்ந்துருக்குமோன்னு ஒரு பயம். அந்த பயத்தில் எனக்கு முதல்ல நான் தான் பயந்தேன், உங்களை தேடி வந்தேன், எல்லா சம்பவத்தையும் நரி அந்த ஒரு வாசல் எங்கே இருக்குன்னு தெரியலை, தோட்டத்துக்குள்ளே நுழையக்கூடிய ஒரு ஓடையை பார்த்தேன், அந்த குழாயை பார்த்தேன், அந்த குழாய்க்குள்ளே நரி பதுங்குவதை போன்று பதுங்கி நான் செய்து விட்டேன், வந்து விட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்லிட்டு மற்ற சஹாபாக்கள் அபூபக்கர் உமர் இன்னும் சில சஹாபாக்கெல்லாம் பின்னாடி என்ன செய்கிறாங்க, வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபியா சொல்கிறாங்க, அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவின் அழைச்சி தங்களுடைய 2 செருப்புகளையும் வாழ்த்தானி நாளகி, தங்களுடைய 2 செருப்புகளையும் எந்திரம் என்ன செய்தார்கள், கொடுத்தார்கள். கொடுத்த நபியா சொல்கிறாங்க, இதுஹப் பின் அலைய ஹாத்தைனி, என்னுடைய இந்த 2 செருப்பையும் கொண்டு நிற்போ, ஒரு ஆதாரத்துக்கு, ஒரு சாட்சிக்காண்டி. அப்போ ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செருப்பை கூட அது எப்படி இருக்கும் என்பது சஹாபாக்களுக்கு பரிச்சயம். அதான் தன்னுடைய செருப்பை என்ன செய்கிறாங்க, கொடுக்குறாங்க. பார்த்தோன்னே ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பு தான் என்ன செஞ்சிடும், சஹாபாக்களுக்கு தெரிஞ்சிடும். அப்போ அந்த அளவுக்கு நபியை நேசிச்சாங்க, நபியுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் அவங்க என்ன செஞ்சாங்க, துல்லியமாக தெரிந்து வைத்திருந்தார்கள். அப்போ நபியான 2 செருப்பையும் கொடுத்து, ஃபமன் லகீத மீ வராய் ஹாதல் ஹாயித்தி, இந்த தோட்டத்துக்கு பின்னாடி நீங்கள் யாரை சந்திக்கிறீங்களோ அவங்களுக்கு சொல்லுங்க, யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் முஸ்தயக்கினன் பிஹா கல்பு, தன்னுடைய உள்ளத்தில் உறுதி கொண்டவனாக வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சாட்சி சொன்னவர்களில் யாரையெல்லாம் இந்த தோட்டத்துக்கு பின்னாடி நீங்கள் சந்திக்கிறீங்களோ ஃபபஷ்ஷிருஹு பில் ஜன்னா, அவருக்கு சொர்க்கம் என்று நீ நற்செய்தி சொல் அப்படின்னு செய்கிறாங்க. தங்கள் 2 செருப்பையும் கொடுத்து அபூ ஹுரைராவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறாங்க. முஸ்தயக்கினன் பிஹா கல்பு, தன்னுடைய உள்ளத்தில் வந்து உறுதி கொண்டவனாக, வெறும் நிஃபாக்குத்தனமோ நயவஞ்சகத்தனமோ வேறு எந்த விதமான குளறுபடையும் இல்லாமல் உள்ளத்தில் உறுதியாக நம்பி வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று யார் சாட்சி சொன்னார்களோ அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நற்செய்தி சொல்லுங்கள். தோட்டத்துக்கு பின்னாடி அந்த மாதிரி சாட்சி சொன்ன யாரை சந்தித்தாலும் அவருக்கு சொர்க்கம் என்ன செய்யுங்க சொல்லுங்கிறாங்க. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய 2 செருப்பையும் தூக்கிட்டு வர்றாங்க. ஃபகான அவ்வளமன் லகீத் உமர், அபூ ஹுரைரா சொன்னால் முதல்ல உமரை சந்தித்தேன். அப்போ உமர் கேட்டாங்க, மா ஹாத்தானி அலானி அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவே இந்த 2 செருப்பு என்ன அப்படின்னோடனே அவங்க சொல்கிறாங்க, இது வந்து ஹாத்தா அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ரசூலுல்லாஹ்வுடைய 2 செருப்பு, பாசனி ஃபீமா, இந்த 2ஐயும் கொண்டு ரசூலுல்லாஹ் அனுப்பினார்கள். மன் லகீத் யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் முஸ்தயக்கினன் பிஹா கல்பு பஷ்ஷர்துஹு பில் ஜன்னா, யாரெல்லாம் உள்ளத்தில் உறுதியாக நம்பி உறுதி கொண்டவனாக வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு சாட்சி சொன்னார்களோ அவர்களை நான் சந்தித்தால் அவர்களுக்கு சொர்க்கம் என்று நற்செய்தி சொல்வதற்காக இந்த 2 செருப்பையும் தந்தையை அனுப்பி வைத்தார்கள் அப்படின்னு சொன்னோன்னே உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்கிறாங்க, தன்னுடைய கையை வச்சு அபூ ஹுரைராவுடைய நெஞ்சில் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க. அடித்ததோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பலசாலி, அபூ ஹுரைரா வந்து உமரோட கம்பேர் பண்ணும்போது அவங்க ரொம்ப பலவீனமான ஆள். அப்போ ஃபஹரத்துல் இஸ்தி, என்னுடைய பித்தட்டோட கீழே விழுந்துட்டார். அடிச்சு அடியில் வந்து அவருடைய 2 பெட்டக்ஸும் தரையில் போய் என்ன செஞ்சிருச்சு, அடிச்சு கீழே விழுந்துடுறார். இர்ஜி யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவே திரு இதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள திரும்பி போன்னு சொன்னோன்னே அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, ஃபஅஜிகஷ்து புக்கான், நான் வந்து அழுவதற்கு தயாராகிட்டேன், கண்ணெலாம் என்ன செஞ்சிருச்சு, விழுந்த அடியில் வந்து கண்கள் எல்லாம் கண்ணீர் கட்டி அழுவதற்கு நான் தயாராகி விட்டேன். ஒரு அக்கிபனி உமர், உமர் என்னை ஓட்டி கொண்டு சென்றார், ரசூலுல்லாஹ்ட்ட போங்கன்னு அவர் தள்ளிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. ஃபைதா ஹுவா அலா அஸரி, நான் எந்த ரூட்டில் போகிறேனோ அந்த ரூட்லேயே உமர் என்ன செஞ்சார், வந்தார். ஃபகால லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலக யா அபா ஹுரைரா, கண்ணிலெல்லாம் தண்ணி கட்டி அழுகுற மாதிரி நிற்கிறத பார்த்தவொன்னே அபூ ஹுரைராவே உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டவுடனே ஃபலகீத்து உமர், நான் உமரை சந்தித்தேன். ஃபஅக்பர்துஹு பில்லதி பாஸனி பிஹி, நீங்கள் என்னை எந்த செய்தியை சொண்டு அனுப்பி வைத்தீர்களோ அதை அவருக்கு நான் அறிவித்தேன். ஃபலரப பைன சதியையே லர்பத்தன் ஷதீத், லர்பத்தன் என்னுடைய 2 நெஞ்சுக்கு மத்தியில் பலமாக என்னை அடித்து விட்டால். ஹரர்து லி இஸ்தி, நான் என்னுடைய பித்தட்டுகள் மூலமாக கீழே விழுந்துட்டேன், திரும்பி போன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அவர் என்ன உங்கள்ட்ட அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. அப்போ நபியா நான் கேட்டாங்க, யா உமர் மா ஹமலக அலாமா ஃபால்த்த,
இந்த மாதிரி செய்கிறதுக்கு உங்களை எது தூண்டுச்சு, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு கேட்கும்போது உமர் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் பி அபி அன்த வ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் தங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். அபாஸ்தா அபா ஹுரைரத பின் அலைக்க மன் லக்கிய யஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹ் முஸ்தகிகன் பிஹா கல்பு பஷரஹு பில் ஜன்னா, யார் தன்னுடைய உள்ளத்தில் மிக உறுதியாக நம்பிக்கை கொண்டு வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை என்று சாட்சி சொன்னார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நற்செய்தி சொல்லுமாறு நீங்கள் தான் அபூ ஹுரைராவை அனுப்பி வச்சிங்களா அப்படின்னு கேட்டோம். நபி அலைஹிஸ்ஸலாம் ஆமாம் நான் தான். அப்போ அபூ ஹுரைரா உமர் சொல்கிறாங்க, ஃபலா தஃபால், அல்லாஹ் என்பதிலே நீங்கள் அப்படி என்ன செய்யாதீங்க, செய்ய வேண்டாம். ஃபைன்னி அக்ஷா எத்தக்கில நாசு அலேஹா, மக்கள் எல்லாம் இந்த வெளிப்படையான செய்தியை மட்டும் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்யாமல் இந்த செய்தியின் மட்டும் பக்கமே செய்து விடுவார்கள், சார்ந்து விடுவார்கள் என்று நான் பயப்படுகிறேன். ஃபஹல்லிஹிம் யாமலூன், மக்களை நீங்கள் நல்லறங்கள் செய்வதற்கு விட்டு விடுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே காதர் ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஃபஹல்லிஹிம், அப்படியே என்ன செஞ்ச மக்கள் நல்லறங்கள் செய்யட்டும் அப்படின்னு செஞ்சிடறாங்க சொல்லிடலாம். அப்போ இந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடாது என்று சொன்னது நிரந்தரமான தடை என்பது அல்ல. யார் ஒரு செய்தியை புரிந்து கொள்வார்களோ, விளங்கிக் கொள்வார்களோ, மார்க்கத்தை சரியாக விளங்கிக் கொள்வார்களோ, சரியான மார்க்க விளக்கங்களோடு சேர்த்து மக்களுக்கு சொல்லக்கூடிய சூழலில் இந்த செய்தியை மக்களுக்கு அறிவிப்பது என்ன கிடையாது, பிழை கிடையாது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க, முஆதுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க, அதே போன்று அபூ ஹுரைராவுக்கு அறிவிச்சிருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு அது தெரிந்திருக்கிறது, இன்னும் ஏராளமான சஹாபாக்கள் செய்தியை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் எல்லாமே மார்க்க விளக்கத்தில் உள்ளவர்கள், நன்றாக செய்திகளை எந்த செய்தியை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த தெளிவான அறிவு உள்ளவர்கள். அப்போ முஆது ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மௌத்தா போகக்கூடிய டயத்தில் அவங்க செய்தி அறிவிச்சாங்க பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை மீறல. என்ன காரணம் என்று சொன்னால், சஹாபாக்கள் விளங்கி வைத்திருக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு சொல்ல வேண்டாம் என்று சொன்னது தடையாக கிடையாது, இதை சொன்ன பாவம் அப்படிங்கிற அடிப்படையில் இல்லை, சொல்லாமல் இருப்பது சிறந்தது என்ற அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்பதை அவங்க விளங்கி வச்சிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னோம்னா, ஒருவர் எந்த கருத்தில் சொல்கிறார் என்பதை நேரடியாக உட்கார்ந்துருக்கால் தான் செய்ய முடியும், வழங்கிக்க முடியும். அப்போ சில நேரங்களில் நம்ம வேண்டான்னு சொல்லுவோம், அது எந்த அர்த்தத்தில் இருக்கும், செய்யவே கூடாதுங்கிற அர்த்தத்தில் இருக்கும், செய்யாமல் இருந்தால் நல்லது அப்படிங்கிற அர்த்தத்தில் என்ன செய்யும். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கட்டளையை மீறி முஆது ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யலை, அறிவிக்கலை. அவங்க ஏன் அந்த செய்தியை அறிவிச்சாங்கன்னு சொன்னோம்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரியாத மக்களுக்கு நல்லா விளங்கி கொள்ளக்கூடிய மக்களாக இருந்தால் அந்த செய்தியை என்ன செய்யலாம், அவங்களுக்கு விளக்கி சொல்லலாம். ரெண்டாவது, இந்த செய்தியை புரிந்து கொள்ளக்கூடிய மக்களுக்கு மத்தியில் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான். அப்போ இந்த செய்தியை முஆது ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவித்தது என்ன கிடையாது, மௌத்தார தருவாயில் அறிவித்தது, அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளையை மீறிட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது, விளங்கி கொள்ளக்கூடாது. அடுத்து இந்த செய்தி என்ன, பொதுவாக பல ஹதீஸ்களை மேலோட்டமாக பார்த்து விட்டு என்ன செய்வாங்க, இப்படி தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு நானும் என்னுடைய வாழ்க்கையில் பலரை சந்திச்சிருக்கிறேன். தௌஹீத்வாதியாக இருப்பாங்க, பள்ளிவாசல் தொலை வரமாட்டாங்க, தம்பாக்கு போடுவாங்க, பல பாவங்களை செய்வாங்க, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க, தண்ணி அடிப்பாங்க, அதுதான் அல்லாஹ் ஷிர்க்கை தவிர எல்லாத்தையும் மன்னிச்சிருவான. அப்போ இந்த மாதிரி குறைமதியோடு விளங்கக்கூடிய மக்கள் அதிகமாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா சொன்னவங்களுக்கு, உண்மையிலே உள்ளத்துடன் சொன்னவங்களுக்கு சொர்க்கம் அவங்களுக்கு உறுதியாகிவிட்டது, நரகம் தடையாகிவிட்டது என்று சொன்னால் மற்ற எல்லா ஹதீஸ்களையும் வைத்து பார்க்க வேண்டும். அதற்கு பல நிபந்தனைகள் இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொன்னவங்களுக்கு சொர்க்கம் உறுதியாகி விட்டது என்று சொன்னால், அந்த கலிமாவை சொல்லி நல்லறங்கள் செய்யக்கூடிய மக்களுக்கு தான் அந்த பாக்கியம் என்ன செய்யும், கிடைக்கும். அதுக்கு ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு. அல்லது அந்த கலிமாவை சொல்லி யாருக்கு அல்லாஹ் பாவங்களை மௌத்தா போனவுன்னு அவங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறானோ அவங்களுக்கு அந்த பாக்கியங்கள் என்ன செய்யும், கிடைக்கும். அதே போன்று இந்த கலிமாவை சொல்லி நரகத்தில் போட்ட பிறகு நிரந்தர நரகத்தை என்ன செய்ய மாட்டாங்க, கிடக்க மாட்டாங்க. அவங்க தண்டனை கொடுத்த பிறகு அவங்க என்ன வந்துடுவாங்க, சொர்க்கத்துக்கு வந்து விடுவாங்க. இதையெல்லாம் எப்பொழுது ஒருவன் புரிய முடியும், நபிகள் நாயகம் சொன்ன எல்லா செய்திகளையும் அவன் தெரிந்து கொள்ளும்போது தான் புரிய முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, சஹீஹ் புகாரி 4949வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, இந்த ஹதீஸை நம்ம இதோட இந்த ஹதீஸை சொல்லி முடிச்சுக்கிடுவோம், அதில் மீதி விளக்கத்தை அடுத்த வாரத்தை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, ஒரு ஜனாசாவில் இருக்கும் பொழுது ஒரு ஜனாசா மையவாடி கொண்டு போகிறாங்க,
அங்கே ஃபுல்லாக குழி தோண்டி முடிக்கலை. அப்போ மக்கள்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சஹாபாக்களுக்கு என்ன செய்கிறாங்க, ஒரு உரையாற்றுறாங்க. மாமின்கும் மின் அகதின் எல்லா பக்கத்து குத்திப மக்காதுகும் மினன்னார், உங்களில் யாராக இருந்தாலும் அவருக்குரிய நரகத்தில் அவருக்கு எந்த இடம், மக்காதுகும் மினல் ஜன்னா, சொர்க்கத்தில் அவருக்கு எந்த இடம் என்பது தீர்மானிக்கப்பட்டு விட்டது. எல்லாருக்கும் என்ன செய்யப்பட்டு விட்டது, யார் யார் சொர்க்கம் யார் யார் நரகம் என்பது என்ன செய்யப்பட்டு விட்டது, தீர்மானிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறாங்க. அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ் அஃபலா நத்தைக்கிலு அலா கிதாபினா வ நதவுல் அமல, நாங்கள் எங்கள் விதியின் மீது முழுமையான நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வதை விட்டு விடட்டுமா? அதுதான் சொர்க்கம் விதிச்சாச்சு. என்னத்தை தொழுதாலும் என்னத்தை பாவம் செஞ்சாலும் சொர்க்கத்துக்கு போகணும், கிளியர் ஆகிடுச்சு. அவர் சொர்க்கம் விதிக்கப்பட்டாச்சு. ஒரு ஆளுக்கு நரகம் விதிக்கப்பட்டாச்சுன்னா அவர் என்னத்தை தொழுதாலும் என்னத்தை சக்காத்து கொடுத்தாலும் என்னத்தை அவர் நல்லறங்கள் செஞ்சாலும் எங்கே தான் போய் சேர போகிறாரு, நரகத்துக்கு தான் போய் சேர போகிறாரு. அப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, அப்போ நாங்கள் விதி மேல் நம்பிக்கை வச்சு நாங்கள் நல்லறங்கள் செய்வதை விட்டு விடட்டுமா அப்படின்னு கேட்டவுடனே நபி அல்லாஹ் சொன்னாங்க, யாமலு, நீங்கள் நல்லறங்களில் ஈடுபடுங்கள். ஃபகுல்லும் முயஸ்ஸரும் லிமா குலிக்கலும், ஒவ்வொரு மனிதனும் அவன் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறானோ அதுதான் அவனுக்கு லேசாக்கப்படும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் விதி என்னவென்று தெரிந்த பிறகுதான் அந்த விதியை நாம் என்ன செய்யணும், பொருந்திக் கொள்ளணும். பொதுவாக நம்புறது ஒன்று, எல்லாம் அல்லாஹ்வுடைய விதிப்படி நடக்கும், எல்லாம் அல்லாஹ்வுடைய விதிப்படி நடக்கும்னு சொல்லிட்டு நாம் கண்போன போக்கில் வாழ முடியாது. இப்போ நம்ம ஒரு ரோட்டில் போகிறோம், ரெண்டு ரோடு இருக்குது. ஒரு ரோடு தெளிவான ரோடு, இன்னொரு ரோடு குண்டும் குழியும் விஷ ஜந்துக்கள் நிறைந்த ரோடு. விதிப்படி நடக்கும்னு சொல்லிட்டு குண்டும் குழியுமா உள்ள ரோட்டில் போக முடியுமா? நம்ம நமக்கு விதி என்னன்னு தெரிவதற்கு முன்பாக நம்முடைய முன்னெச்சரிக்கை, பாதுகாப்பு, அறிவு எல்லாத்தையும் பயன்படுத்தணும். சரியான வண்டியில் போகணும், ஹெல்மெட் மாட்டிக்கணும், சரியான வேகத்தில் போகணும், பிரேக் பிடிக்கிற வண்டியாக இருக்கணும், கவனமாக போகணும். எல்லாத்தையும் பார்த்து நம்ம போய் ஒரு பாதிப்பு வந்துட்டு வச்சுக்கிடுங்க. அதுக்கு பிறகு நம்ம செஞ்சது அல்லாஹ்வுடைய நாட்டம், அதை நம்ம எதிர்கொள்ளணுமே தவிர விதிப்படி நடக்கும்னு சொல்லி கண்போன வாழ்க்கை, மனம் போன வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது, வாழக்கூடாது. அப்போ நமக்கு சொர்க்கம் நரகம் அல்லாஹ் தீர்மானிச்சிட்டான். எனக்கு என்னன்னு எனக்கு தெரியுமா? அல்லாஹ் நல்லது நாடணும். அல்ல உங்களுக்கு என்னன்னு யாருக்காக தெரியுமா? யாருக்கும் என்ன செய்யாது, தெரியாது. அப்போ நமக்கு விதி என்ன நமக்கு தெரியாது. ஆனால் விதிக்கப்பட்டு நம்ம என்ன செய்ய நம்புகிறோம். அப்போ நமக்கு விதி என்னங்கிறத நம்ம சந்திக்கிற வரைக்கும் நாம் எப்படி செய்யணும்? நபியா நான் சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன விதி உங்களுக்கு எழுதப்பட்டு இருக்குதோ அதற்குண்டான செயல்கள் தான் உங்களுக்கு என்ன செய்யப்படும், லேசாக்கப்படும். இதுதான் அமலுக்கும் விதிக்கும் உள்ள தொடர்பு. நம்ம நல்லவன், நமக்கு சொர்க்கம் என்று விதியாக்கப்பட்டால் சொர்க்கத்துடைய செயல் நமக்கு என்ன செய்யப்படும், லேசாக்கப்படும். நமக்கு நரகம் என்று விதியாக்கப்பட்டால் நரகத்துடைய செயல் என்ன செய்யப்படும், லேசாக்கப்படும். அப்போ ஒருத்தன் அல்லாஹ் ஷிர்க்கை தவிர எல்லாம் மன்னிப்பான்னு சொல்லிட்டு தொழ வராமல் இருக்கிறான். தொழுகை என்பது நரகத்துக்குரிய காரியம். தண்ணி அடிக்கிறான், நரகத்துக்குரிய காரியம். கஞ்சா போடுறான், நரகத்துக்குரிய காரியம். தீய நண்பரோடு சுற்றுறான். கடைசியில் தொழுகையை விட்டாலே அது எங்கே கொண்டு போய் தள்ளிடும், குஃப்ரில் கொண்டு போய் என்ன செஞ்சிடும், தள்ளிடும். அப்போ இந்த செய்தியெல்லாம் புரிந்து தான் அந்த இஸ்லாம் என்ன செய்யணும், விளங்கணும். அப்போ நபி அல்லாஹ் சொல்கிறாங்க, எஹ்மது, நீங்கள் நல்லறங்கள் செய்யுங்கள். குல்லும் முயஸ்ஸரும் லிமா குலிக்கலஹு, ஒவ்வொரு மனிதனும் அவன் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறானோ அது அவனுக்கு என்ன செய்யப்படும், இலகுவாக்கப்படும். மன்கான மின் அம்மா மன்கான மின் அஹ்லி சஆதா, ஒருவன் நர்பாக்கியம் உள்ளவர்களில் ஒருவனாக இருந்தால் ஃபயுயஸ்ஸரு லி அமலி அஹ்லி சஆதா, நர்பாக்கியம் உள்ளவர்களுடைய அமல் அவங்களுக்கு இலகுவாக்கப்படும். அம்மா மன்கான மின் அஹ்லி ஷகா, ஒருவன் துர்பாக்கியவான்களில் உள்ளவனாக இருந்தால் ஃபயுயஸ்ஸரு லி அமலி அஹ்லி ஷகாவா, அவனுக்கு துர்பாக்கியவான்களுடைய செயல் அவனுக்கு என்ன செய்யப்படும், லேசாக்கப்படும். அப்போ நாம் என்ன நினச்சிடக்கூடாது, இணை வைக்காதவர்களுக்கு எல்லாம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு அமலை விட்டுட்டோம் வச்சுக்கிடுங்க, நரகவாதிகளுக்குரிய செயலை செய்யணும் வச்சுக்கிடுங்க, அது கண்டிப்பாக நம்மளை எங்கே கொண்டு போய் சேர்த்துரும், நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துரும். அப்போ ஒரு செய்தியை எப்படி புரிய வேண்டும் என்கிற அளவுகோல், இதையெல்லாம் சொல்லி ஒருவருக்கு இந்த ஹதீஸ் அறிவித்தா என்ன கிடையாது, தப்பு கிடையாது. பொதுவாக அந்த செய்தியை மட்டும் ஒருவர் படித்து விட்டு செயல்படுறாங்க வச்சுக்கிடுங்க, அது அவர் அழிவுல கொண்டு போய் என்ன செஞ்ச தள்ளிடும். அப்போ நபியான ஒரு வசனத்தை ஓதி காட்டுறாங்க, அம்மா மன் அத்தா வத்தகா வசத்தக பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, எவர் ஒருவர் இறைவனுக்காக தர்மம் செய்து இறைவனை அஞ்சி நல்ல அழகானவற்றை நல்ல மார்க்கத்தை, இந்த அழகிய மார்க்கத்தை உண்மைப்படுத்துகிறாரோ ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா, அவருக்கு எளிதானதுக்கு நாம் வழிகாட்டுவோம், சொர்க்கத்துக்கு என்ன செஞ்சிருவோம், வழிகாட்டுவோம். அம்மாமன் பகில வஸ்தகுனா, எவன் ஒருவன் கஞ்சத்தனம் செய்து தன்னை தேவையற்றவனாக கருதி, பகில வஸ்தகுனா நம்ம கருத பில் ஹுஸ்னா, நல்ல விஷயங்களை எல்லாம் பொய்யென கருதுறானோ ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் உஸ்ரா, அவர் என்ன செய்வோம், சிரமமான இடத்தை அவருக்கு இலகுவாக்கும்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். நரகத்தில் கொண்டு போய் என்ன செய்வோம், சேர்ப்போம்னு அல்லாஹ் சொல்கிறான்.
அப்போ நாம் இந்த செய்தியை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி எப்படி புரிய சொல்கிறாங்க? யார் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமா சொல்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கம் ஹராம், சொர்க்கம் அவங்களுக்கு நரகம் ஹராம் என்று சொன்னால் அந்த கலிமாவை சொல்லி நல்லறங்கள் அதிகமாக செய்யும். அல்லது அந்த கலிமாவை செஞ்சு நிறைய பாவங்கள் செய்தால் அவர்கள் நரகத்தை தண்டிக்கப்பட்டு தான் என்ன செய்வாங்க? சொர்க்கம் போவாங்க. அப்போ அந்த செய்தியை வெளிப்படையாக மட்டும் ஒருவன் புரிந்து கொண்டால் அது அவனுக்கு வழிகேட்டில் கொண்டு போய் என்ன செய்துவிடும், தள்ளிவிடும். இதனால தான் மக்களுக்கு வந்து புரியக்கூடிய செய்திகள் என்ன செய்யணும், சொல்லணும். அல்லது புரியக்கூடிய விதத்தில் என்ன செய்ய வேண்டும், சொல்ல வேண்டும். இந்த செய்தியில் இன்னும் பல விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனுடைய தொடர்ச்சியாக நாம் என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வார ஹதீஸ் விளக்க அமர்வுகளை நாம் தொடர்ச்சியாக காண்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக.